ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்றதை டிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலில் கிளிக் பண்ணி பார்க்க வந்த எல்லாத்துக்கும் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டாடா டியாவோட 2025க்கான ஸ்பேஸ் லிஃப்ட் வெர்ஷன் தான். டியாவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸில் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் லிஃப்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியானோ பிளாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி மிரர்லையுமே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு 2 மிரர்லையுமே பியானோ பிளாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வெஹிக்கிளுக்கே ரொம்ப அட்ராக்டிவான லுக்கை கொடுக்குது. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பொசிஷனில் என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்லை மாற்றிருக்காங்க. ஃபாக் லேம்பில் பார்த்தீங்கன்னா குரோம் ரிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கியர் பொசிஷனில் சிக்னேச்சர் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. R15க்கான டியூல் டோன் அலாய்வில் இதில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே டபுள் டோன் கலரில் உங்களுக்கு இன்டீரியர் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் முன்னே இருந்ததை விட கொஞ்சம் மேசிவான டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்க்ரீன் சைஸ் ரொம்பவே பெருசாக வருது. ப்ளஸ் ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்க அப்படின்னா லூமினேட்டட் டாட்டா டி லோகோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டி லோகோ சும்மா வெறுமனே சில்வர் பிளாஸ்டிக் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை ஸ்பேஸ் லிஃப்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா லூமினேட்டட் ஸ்டேரிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சருமே டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வருது. டியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஏர் பேக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் டியாகோவுக்கு 6 ஏர் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதேமாதிரி டியாகோவில் உங்களுக்கு ஏபிஎஸ், ஏபிடி, சிஏசி ஃபங்க்ஷனுமே அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீல் ஹோல்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரியர் கேமராவோட குவாலிட்டியுமே இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. டச் ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 26.03 சென்டிமீட்டருக்கான டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடுது. இந்த வெஹிக்கிளில் சார்ஜ் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஏ அண்ட் டைப் சிக்கான சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வைரஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேக்கான ஃபங்க்ஷனுமே இதில் வந்துடுது. இனி கேபிள் தொல்லை உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா கேபிளை மாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டாட்டாவில் இந்த ஃபீச்சரை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பழைய டிசைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துருக்க ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 242 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டியாவில் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் அட்வான்ஸ்டு ECU ஃபங்க்ஷனுமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெர்மல் ப்ரொடக்ஷன், லீக் டிடெக்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுமே இதில் கொடுத்துருக்கனால ஸோ வெஹிக்கிளுக்கு பொறுத்த வரைக்கும் தெர்மல் இன்சிடென்ட் பெருசாக எதுவும் ஆகாது. அதேமாரி இதில் கொடுத்துருக்க சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டார்ட்டே நீங்கள் சிஎன்ஜியில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலை ஸ்டார்ட் பண்ணிட்டு சிஎன்ஜி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்டார்ட்டே சிஎன்ஜியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி மைக்ரோ சுவிட்ச் ஃபங்க்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ ஏதாவது தெர்மல் இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக சிஎன்ஜியில் பெட்ரோலுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். மாரி இந்த வெஹிக்கிளில் ஏதாவது தெர்மல் இன்சிடென்ட் டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கேஸை ஃபுல்லாத்தையுமே ஒரு நாசில் மூலியமாக உங்களுக்கு ஏரோட ஏராக மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுறப்ப உங்களுக்கு வெஹிக்கிள் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டியாகோ உங்களுக்கு என்கேப் டெஸ்டிங்கில் 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேஷ்பேக். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட்லேயே வச்சு 4 ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள ஒரே செக்மெண்ட் இது மட்டும்தான் கேஷ்பேக் செக்மெண்ட்டில். 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட அல்ட்ராஸ், பஞ்ச், நெக்ஸான், சஃபாரி, ஹரி இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த வெஹிக்கிளில் நீங்கள் கேஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கேஸ் ஃபில் பண்ணுற இடத்துல ஒரு நாசில் சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணி விட்டுரும். இது பெட்ரோலில் இருந்தாலும் சரி, சிஎன்ஜியில் இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜி. ஸோ என்ஆர்ஜி வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியன்ஸ் உங்களுக்கு ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் புஷ் ஸ்டார்ட் பட்டனுமே இதில் அவைலபிளாக இருக்குது. என்ஆர்ஜியோட கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் கிளியராக இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜிக்கான கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 கலர்ஸ் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்கள் நியரஸ்ட் ஷோரூமை விசிட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரௌச்சர் கீழேயே அது எந்தெந்த வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தெரியலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வேரியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா XE, XM, XT, XZ ப்ளஸ் அவைலபிளாக இருக்குது. டாடா டியாவோட ஃபுல் வீடியோ டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க.
நீங்கள் டியாகோ கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் என்ன வேரியன்ட் வச்சுருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி புக் பண்ண போகிறீங்கனாலும் என்ன வேரியன்ட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு ரொம்பவே பெருசாக தேவைப்படுது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.